ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் சக்கரை வியாதி குணமாகிறதுக்கு நிறைய மருந்து போட்டிருக்கோம். அதோட இப்போ நான் சொல்ல போகிற மருந்தே நீங்கள் சேர்த்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரை நோய் வந்துட்டு சீக்கிரமே குணமாகும். சக்கரை வியாதி இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது. வயசு கணக்கு கிடையாது. சின்னவங்களுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வருது. இப்போ நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் உருவாக்கிட்டே இருக்காங்க. டாக்டர்கிட்ட போகிறாங்க, நிறைய மருந்து கொடுக்குறாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, நிறைய மெடிசன் சாப்பிட்றோம். என்ன தான் நம்ம மெடிசன் சாப்பிட்டாலும், என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது எல்லாமே வந்துட்டு சைடு எஃபெக்ட் தான். மெடிசன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நமக்கு உடம்புல கொள்ள போதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்துட்டு நல்லது கிடையாது. அது வந்து சைடு எஃபெக்ட் தான். எப்படி ஒரு சைடு எஃபெக்ட்டை நமக்கு கொடுக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இயற்கையான ஒரு இதை செஞ்சு பாருங்கள். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நான் சொல்கிறது இயற்கையானது, நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தான். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்கரை வியாதி உடனே குணமாகும். உங்களுக்கு பதில் வந்துட்டு உடனே தெரியும். அது என்னென்னா, அத்திப்பழம் இருக்குது பார்த்தீங்களா? அத்திப்பழம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான். அத்திப்பழத்தில் எண்ணற்ற பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியும். அத்திப்பழத்தோட விதைகளை வந்து தனியாகவே எடுத்துருங்க. அதை எடுத்து நல்லா உலர்த்தி பொடி செஞ்சு காய வச்சுருங்க. உலர்த்தி பொடியாக செஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது அத்திப்பழத்தை விதைகள் எடுத்து காய வச்சு அதை வந்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அதோட தேன் இருக்குல்ல, அதோட தேனை கலந்துருங்க. அந்த அத்திப்பழத்தோட விதைகளோட பொடியோட தேனை கலந்து நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு சக்கரை வியாதி உடனே குணமாகும். அத்திப்பழமும் வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடியது தான். தேன் ரெண்டுமே ஒரு அதி மருந்து. ரெண்டுமே வந்து அத்திப்பழமும் சரி தேனும் சரி அதில் வந்து எண்ணற்ற வியாதிகளை போக்குற மருந்து. அது சொல்லப்போனால் இது ரெண்டுமே சாப்பிடக்கூடியது. இது பயம் கிடையாது. இதனால உங்களுக்கு சுகர் வந்துட்டு உடனே கட்டுப்போகும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிறைய டேப்லெட்ஸ் போகிறோம், நிறைய மெடிசன் போகிறோம். டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் இதை நீங்கள் செய்யுங்க. இதனால உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்கள் மெடிசன்ஸை சாப்பிட்டாலும் இதை நீங்கள் செய்யலாம். காலையில் ஒரு டீஸ்பூன், மாலையில் ஒரு டீஸ்பூன் செஞ்சு வாங்க. உங்களுக்கு சுகர் வந்துட்டு உடனே வந்துட்டு கட்டுக்காப்பில் வரும், உடனே குணமாகும். அத்திப்பழமும் தேனும் வந்துட்டு நிறைய வியாதிகளை போக்கும். சுகருக்கும் ஒரு அருமையான மருந்து. ஸோ அத்திப்பழத்தை வாங்கி அதில் பொடியை அதாவது விதைகளை உலர்த்தி பொடி செஞ்சு அதோட தேன் கலந்து சாப்பிடுங்க. உங்கள் சுகர் வந்துட்டு உடனே உங்களுக்கு குணமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.